இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெண்டைக்காய் மசாலா. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். வெண்டைக்காய் வந்து நான் 1/4 கிலோ எடுத்து கழுவி தொடச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வந்து இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் வெண்டைக்காயை சேர்த்தலாம். வெண்டைக்காய் வந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து 3 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இதை வெளியே எடுத்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இப்போ அதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து பொரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து தக்காளி சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இதை வந்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இது கூட வந்து மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்சுட்டு வெண்டைக்காய் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெண்டைக்காய் வெந்துருச்சுங்க. வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வந்து சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.